மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ரா தரிசனம்னு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு பல கதைகள் சொல்லப்பட்டு வருது. அதில் ஒன்று நேற்று நம்ம சேத்தனார் கதையை பார்த்தோம். இன்றைக்கி பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் கதையை பார்க்கலாம். ஒரு நாள் பெருமாள் சயனத்திலிருந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். அது ரொம்ப நேரம் நீடிச்சிட்டு இருந்தது. அதை பார்த்த ஆதிசேஷன், என்ன சுவாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல, ரொம்ப நேரமாக சிரிச்சிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், நான் தில்லை நடராஜனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்தேன், அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். அப்போ நானும் பார்க்கணுமே அப்படின்னு ஆதிசேஷன் கேட்குறாரு. அப்படியா, நீ பூலோகத்துக்கு போய் தவம் செஞ்சு அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அவரும் பூலோகத்துக்கு வந்தார். அவர் பேர் பதஞ்சலி முனிவர். அவர் ரொம்ப காலம் தவம் செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் வியாக்கிரபாதர் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப நாளாக தவம் செஞ்சிட்ருக்காரு, நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுன்ட்டு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, பதஞ்சலி முனிவருடைய கனவுல தோன்றி, உன்னைய போலவே வியாக்கிரபாதருங்கிற முனிவரும் என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுன்னு காத்திருக்காங்க, நீங்கள் 2 பேருமே தில்லைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். 2 பேருமே தில்லைக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியிருக்காங்க. 2 பேருமே கண்டு ரசிச்சிருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள நாள், அதுவும் மார்கழி மாதம்.